அடியே அடியே பூங்கொடியே கமல மறக்கும் தாய்மடியே என்ன பண்ற? அழகே இருடி அழகே பெண் அழகே பெண் அழகு. தரையில் நடக்கும் பேரழகே கால் அழகுன்னு சொல்லணும். பேரழகு பின்னாடி நான் ஓடி வந்தேன் ஒரு வாட்டி என்ன பாரம்மா ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன் அத்தை பெத்த பூங்கொடிய தேடி வாடுறேன் சந்தனமால அல்லது ஆலவாடு வாசம் ஏறுது நெஞ்சில சங்கதி போட தேடி ஓடுது. ஐயோ பாட்டே மறந்து போச்சு. சரி ஓகே, இனிமே எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள்னா இன்னைக்கு வேலைக்கிழமைப்பா. புதன்கிழமை. காலையிலே செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாரு. இப்போ கரெக்டாக சொல்லிட்டாரு புதன்கிழமை. வரோம் இங்கே தான் நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னது இங்கே இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம். ஸோ காரில் தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ். காரில் தாங்க ரோட்டில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக இப்போ வந்து நாங்கள் கூடுவாஞ்சேரியா இது ஊரப்பக்கமா? ஊரப்பக்கம் தாண்டி கூடுவாஞ்சேரி தாண்டிட்டோம். தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் போகிறோம். செங்கல்பட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு டோல்கேட்டு. சென்னைக்கு போகிறது செங்கல்பட்டு டோல்கேட் தான். இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வண்டி நம்ம நகர்த்த முடியாது. அங்கேருந்து நம்ம ஊறிட்டு தான் வரணும் சென்னைக்குள்ள. ஆமா, அப்புறம் சென்னைங்கிறதுக்கு வந்து வெயிட். ஏன்னா வெள்ளிக்கிழமைனா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க, ஓவர் டிராஃபிக் ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமை அங்க இருந்து எல்லாம் வருவாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் வேணா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஏரியா. சென்னை ஃபுல்லா வெள்ளிக்கிழமை போக முடியாதவங்க சனிக்கிழமை போவாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க அன்னைக்கும் கிரவுட் இருக்கும். ஆமா, அப்படி நினைச்சு போன நாள் நிறைய இருக்கு. பாத்து போங்க. இல்ல இப்ப வெள்ளிக்கிழமை கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சனிக்கிழமை கிளம்பும் என்னைய மாதிரியே நிறைய பேர் அதே மாதிரி கிளம்பி வெள்ளிக்கிழமை கூட டிராபிக் இருக்கு. ஒரு நாள் எப்படி வர்றது? அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் அந்த ஏரியா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லுங்க. பாத்தீங்களா எப்படி பாருங்க? அது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நீ என்ன பண்ணாலும் இங்க தெரிஞ்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு vlogக்காக தாங்க vlog ஷூட் பண்ணலாம் தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் இதுக்கு நாங்கள் தனியாக கிளம்புனதே கிடையாது. ஏப்பா இன்னைக்கு வந்து முதல் முறையாக வந்து ஒரு யூடியூபராக ஒரு vlogger-ஆ இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு என்ன இங்கே எங்கே போகிறோம்? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். பறவைகளோட சரணாலயம். நான் கூட வண்டலூர் தான் கூட்டிகிட்டு போவார்னு நினச்சேன். நான் வண்டலூருக்கு ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். ஐயோ ஏன் இப்படி போகிற? அவனும் இடையில போய்கிட்டு இருக்க, நீ இடையில போய்கிட்டு இருக்க. நின்றுட்டான். நீ வருவார் இண்டிகேட்டர் போட்டு. சாமி வண்டியை இப்படி ஓட்டுறாங்களோ தெரியல. இதுக்கு லைட்டாக சாஞ்ச மாதிரி இல்லை இந்த டயர் பாரு. லோடு அங்கிட்டு வச்சிருக்கேன், அதனால சாஞ்சு போய். அவன் அந்த பக்கத்தில் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஆமா லோடு அங்கிட்டுல தான் வச்சிருக்கேன். அதை பற்றி இவன் வரான். யாரு வர்றோம்? நம்ம பங்காளியா தான் வரட்டும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவானந்த குருகுலம் தாண்டிட்டோம். மறைமலை நகர் கிட்ட வந்துட்டோம். கொய்யாப்பழம் மட்டும் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பாத்தீங்கன்னா வாங்கி தந்துடுவேன். இல்ல நான் எங்க வாங்கி ஒரு ஓரமா போனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும், அப்படி வாங்கிக்கலாம்ப்பா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேடந்தாங்கல் சரணாலயம் தான் போய்கிட்டு இருக்கோம். பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தான் போயிட்டு இருக்கோம். இவரு நிறைய டைம் போயிருப்பாரு. கரெக்டா சொல்றேன். 2 தடவை போக முயற்சி பண்ணேன். ஆனா இன்னும் நீ போனது இல்ல. உள்ள போகல. நீ இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ ஓகே அக்கா நல்லா இருக்கு, உங்களால நாங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னும்போது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம். கரெக்டாக வந்து
டீசல் வேற ட்ரை. டீசல் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ நம்ம போகக்கூடிய அந்த டீசல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இங்கே சென்னை அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். பெரிய பங்க். பெரிய பங்க் பொத்தேரி எல்லாருக்குமே தெரியும். டிரைவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பொத்தேரியா? இது பெத்தேரி. பொத்தேரி தாண்டி பொத்தேரி தான் பங்க். அதான் காட்டாங்குளத்தூர் சொல்றியா? காட்டாங்குளத்தூர்லாம் தாண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா அது பெரிய அது பெட்ரோல் பங்க். அது அங்கே தான் போய் போட போகிறோம். இங்கேயா? இது சும்மா அதான் நான் பார்த்தேன். இது தானடா திண்ணனூர்ல இருக்கு. பார்த்து திண்ணனூர்லேயே பெருசா இருக்கு, இங்கே ரொம்ப சின்னதாக தானே இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இங்கே பார் இருக்குமோ? அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நம்ம அங்க போறோமா தான் கணக்கு. சரியா வெளுத்து போடுவேன். அப்ப நீ என்ன அடிக்கடி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் விஷயம்? கதை தான் என்ன? சொந்த கதையை சொல்லவா, சோக கதையை சொல்லவா, வந்த கதையை சொல்லவா, வரப்போற கதையை சொல்லவா? நீ எந்த கதையா இருந்தாலும் சொல்லு, நான் கேக்குறேன். ஏய் எவ்வளவு பெரிய மண்டபம் பாருது, ஆல்வார் பேலஸ். பார்க்கிங்கே பாரு எவ்வளவு பைசா கொடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஆமா இந்த மண்டபத்துக்கு ரையான் எப்படி வராரு? இது எதுக்கு இப்படி நிக்குது இந்த கார்லாம்? இதெல்லாம் சிஎன்ஜிக்கா? நாங்களும் ஒரு டைம்ல இந்த சிஎன்ஜிக்காகலாம் வந்து அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுவோம். இங்கிட்டலாம் சிஎன்ஜி, இங்கிட்டலாம் பெட்ரோல், இங்கிட்டலாம் டீசல், அங்கிட்டு சிஎன்ஜி, அந்த அது உள்ளலாம் சூப்பர் மார்க்கெட். இந்த பெட்ரோல் பங்க் நான் வந்திருக்கேன். மறைமல் நகர்ல தான் நான் பாருங்க இப்போ இங்க வந்திருக்கேன். டீசல் டீசல் ஆனா செம்ம கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க சரியான கூட்டமா இருக்கும். இறங்கினோடனே வணக்கம் சொல்லுவாங்க, நம்மளும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு. அப்படியா? ஆமாம் வரேன். எதுக்கு வணக்கம் சொல்லுவாங்க? வணக்கம் சொல்லுவாங்க. சிஸ்டர் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு ஜிபே. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. யோசிக்கிறாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப அதிகமா வெயிட் போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, ரொம்ப உடம்ப குறைச்சாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் மூஞ்சி தான் நல்லா இருக்குதுல. என்ன பண்றது, கடவுள் கொடுத்த அமைப்பு. நம்ம அம்மா அப்பாவோடைய தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேங்க. போயிட்டு உங்களுக்கு நான் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணிவிட்டு, ஏன்னா பையனை கூப்பிட்றதுக்கு 4 மணிக்கு போகணும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் பசங்களை ஏன் விட்டுட்டு தனியாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா கொஞ்சம் யூடியூப்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வ்ளாகர் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே போய் தான் ஷூட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதுக்காக நாங்களும் அங்கே போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இங்கே போய் பார்த்துட்டு நமக்கு இது ஓகேவாக இருக்கும்போது பசங்களை கூப்பிட்டு வந்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் காலையிலே வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்கள எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதனால் வெளியே கிளம்பிட்டோம். கரெக்டாக நீ 12 மணி ஆகிடும். நாங்கள் போகிறதுக்கு 12 மணி ஆகிடும். ஃபோனை அடிச்சுக்கிட்டு 12 மணி ஆகிடும். அது போயிட்டு நம்மளால எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணிட்டு. அம்மா இங்கே ஷூட் பண்ண விட மாட்டாங்க. அது பறவைகளை எப்படி நீ சுட்டு கொண்டு வர? சுட்டு கொண்டு வரதா லூசே? ஷூட் பண்ணிட்டு வரேன்னு தான். அதான் ஷூட் தான், அதெல்லாம் எடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் vlog போட்டுருக்காங்க. எடுக்க முடியாது. நம்ம புரியல. நம்ம எடுக்க முடியாது. சுட்டுட்டு எப்படி எடுப்ப? போலீஸ் பிடிச்சு போயிட மாட்டாங்க. மாத்தி வெளியில என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? ஆப்போசிட்ல வந்தவரு இந்த அக்கா மைக்கங்க இருக்கு. மைக்க மாட்டே. ஏன் மாட்டி தாண்டி இருக்கேன். இந்த அக்காவை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு வந்தேன். ஆமா, ஒரு கேப் போட்டவர் சிஸ்டர் வந்தாரு. வந்தாரு. அந்த அக்கா தெரியலன்றுச்சா? அந்த அக்கா இல்ல, அவன் யாரு அது தெரியும். யாரா அது சொல்றா எனக்கு அப்படின்னு அந்த அக்கா கேட்க. அட எங்கேயோ பாத்துருக்கேன்.
ஞாபகம் இல்ல அந்த அவங்க சொல்றாங்க அந்த ஆளு. உன் வேலையெல்லாம் பாருவாடா. யாரு? அந்த அக்கா. இதனால பெரிய ஊரா இருக்க மாட்டேங்குது. சென்னை அவுட்டர் தான். ஆனா என்னன்னா சென்னைக்குள்ள போக ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்ல. வெளியூருக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சென்னைக்குள்ள வரும்போது கொஞ்சம் இதா இருக்கு. இங்க இது இருக்கு தெரியுமா, ட்ரெயின்ல சாப்பாடு சாப்பிடுற மாதிரி பாத்திருக்கியா? நான்வெஜ் ட்ரெயின்லயா? ட்ரெயின்ல. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலே இன்னைக்கு சிக்கன் குழம்புலாம் செஞ்சு பசங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்ருக்கோம். தம்பிக்கு மட்டும் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்து, ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் முட்டையும் வச்சு விட்ருக்கேன். அவனுக்கு தயிர் சாப்பாடோட சிக்கன் சாப்பிட்டா பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் தனியாக சிக்கன் குழம்பு சாப்பிட மாட்டான். ஏமா? ஆனால் தயிர் சாப்பாடுக்கு சிக்கன் கேட்பான். ஆனால் தனியாக சிக்கன் கொடுத்தும் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி வயசு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோழிக்கால் பைத்தியம். அது கோழிக்காலுக்காக காலைல அவ்வளோ சண்டை போடுச்சு. அப்புறம் கடைசியாக அது வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. அவருக்கு வந்துட்டு கோழிக்கால் உள்ளே போட்டால் பிடிக்காது. அவள் கோழிக்கால் எனக்கு வேணும்னே நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் அதே தான் வாங்கிட்டு வந்தார். செஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு எல்லாத்தையும். இன்னைக்கு தம்பி வந்து ஒரு 4 மணிக்குள்ளே கூப்பிட வரணும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் வந்து பசங்க விட்டு போட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா நீங்கள் நினைக்க, ஒரு வ்ளாகராக நான் இன்னைக்கு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு மீதி எப்படி இருக்குன்னு தெரியல. அலோடான்னு ஃபஸ்ட்டு தெரியல. அலோடு தானே? அலோடு இல்லாமல் 100 கிலோமீட்டர் கூட்டி போயிட்டுருக்கேன். 100 கிலோமீட்டர் அங்கேருந்து? ஆமாம், நம்ம வீட்டிலேருந்து இங்கே கரெக்டாக. சரி ஓகே, அங்கே போயிட்டு பேசலாம். மாங்காவும் வெள்ளரி பிஞ்சும் செம்ம. அது கூட ஒரு காதல் கோட்டை படம் வேற லெவலா ஓடிட்டு இருக்கு. நாங்க எப்ப எங்க போனாலும் ஏதோ ஒரு படம் ஒண்ணு போட்டு விட்டுருவோம். அது பாதியில் நான் தூங்கிடுவேன். முழு படத்தையும் இவர் பாட்டு வருவாரு. எனக்கு தூங்க முடியாது. ஏன்னா ஹாஃப் ஹவர் தான் இருக்கு போறதுக்கு. டோல்கிட்ட வாங்கிட்டோம். மைக்கு மண்டமாப்பா மண்டம் வந்த பரமும் நிறைய மரங்கள் இருக்கு பாரு. இதுல இருக்கிறதா பறவைகள். பாத்து காக்கா இருக்கு பாரு. காக்கா சும்மா இந்த மொபைல் எடுத்து ஜெகா ஆன் பண்ண சொன்ன வந்துச்சு. சொன்னா பார்த்தா மரத்துல இருக்குதாங்க காக்கா கொக்கலாம். தேர்றாரு பாரு. நீங்க பாரு பாரு இல்ல இல்ல அது இந்த போர்ல இருக்கலாம். அப்படி காட்டாத. ஆமா அதாம பார்க்க போறோம். இப்ப இவங்க நேத்து ஒருத்தவங்க கமெண்ட் பாத்தியா, நந்து சாய் போட்டிக்கு வந்துட்டு சிஸ்டர் அவங்க இருக்காங்க இல்லையா, அமர் நந்து அப்படிதான் அதானே அப்பு அம்மும் தான் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது மாதிரி நீ பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பு அம்முன்ற வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது சரியா. யாரை நம்ம வந்து அப்பான்னு கூப்பிட்றோமோ அவங்கள அப்புன்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிட்றவங்கள அம்முன்னு கூப்பிடலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இஷ்டப்படி பேச வேண்டிய ஒரு வார்த்தை. நான் யாரை பார்த்தும் நாங்க காப்பி இன்னைக்கு இந்த கலர் Dress போட்டுருக்கேன்ப்பா. நாளைக்கு யாராவது போட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அப்பனா இங்க உட்காந்து கமெண்ட் பண்ற நீங்க யாராரு குடும்பத்துல வந்து என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அது எதுன்னு சொல்லி பாக்குற வேலையா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அவங்கள பார்த்து கண்டென்ட் பண்றது, அவங்கள பார்த்து பண்றது, இவங்கள பார்த்து பண்ணீங்க எல்லாமே வந்து ஒரிஜினலா. யாருக்குமே சுய அறிவே இருக்காது. என்னது வேடந்தங்கள் உள்ள போயிடலாம். அதான் யாருக்குமே சுயமா எதுவுமே இருக்காதுங்களா? இஷ்டத்துக்கு ஏதாவது பேச வேண்டியதா? அவங்களுமே வந்துட்டு எப்படி சொல்றேன், எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பேர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சரிங்களா. அவங்கள பார்த்து நான் காப்பி பண்ற அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு அவங்கள எப்படி கூப்பிடணுமோ நான் அப்படி நான் கூப்பிடுவேன் சரிங்களா. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி கூட கூப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி கூப்பிட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூப்பிடுறேன். இதெல்லாம் வந்து யதார்த்தமா வந்த வார்த்தைகள் தான் சரிங்களா. அவங்க கூப்பிடுறாங்கன்றக்காக நாங்க கூப்பிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு எப்படி வருதோ நாங்க அப்படிதான் கூப்பிட்டு இருக்கோம். என்ன போட்ட காடா இருக்கு. என்ன ஒண்ணுமே இல்ல. என்ன காணா ரோட்ல வந்துட்டோம். கூட்டமே இல்ல. அப்போ நான் டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே ஷூட் பண்ணுவியா?
எங்கடி இருக்கு? இதான் எடுக்கிறாங்களா டிக்கெட்டு? இதுக்குள்ள தான் போக மாட்டிருக்கு. உட்காந்துருக்காங்க பாரு. வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் சாங்சுரி வெல்கம்ஸ் யூ. ஒரு 4 வண்டி 3 வண்டி நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இது லவ்வர்ஸ் வண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸ் வண்டியா இருக்கலாம். சரக்கு வாங்கிட்டு வந்து உள்ள உட்காந்துக்கலாம். வந்துட்டோம். போவாங்களா? அப்புறம் இதெல்லாம் தானே. அப்படியா? நீ ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட் கவுண்டர்ல வந்து நிப்பாட்டு. போன் அலௌட் இல்ல. எங்க? இங்க டிக்கெட் கவுண்டர்ல நிப்பாட்டிக்க. உள்ள எடுத்துக்கலாம். கேட்டுக்கோ உங்க கிட்ட. உள்ள எடுத்துக்கலாம் வா. ஐயோ அலௌட் இல்லையா? வண்டலூர்ல அலௌட் கிடையாது. என்ன சொல்றேன், அங்கெல்லாம் எடுத்துருக்கோங்க. நிறைய பேர் அங்க போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. போட்டோ எடுக்கலாம். இங்க இருந்தே இவங்க கிட்ட இருந்தே எடுத்துட்டு போக முடியாதுல்ல. அங்க அன்னைக்கு அவங்கலாம் போட்டுருந்தாங்க. உன் பால் பாட்டில் எடுத்துக்க வா. அதனால வந்துட்டு அவங்களாம் பார்த்துலாம் நாங்கள் காப்பி அடிக்கணுன்ற அவசியம். எங்களுக்கும் சுயமா எல்லாமே இருக்கு சரிங்களா. எங்களுக்கு எப்படி வருதோ நாங்கள் அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். வந்து நேச்சுரலாக இரு, நேச்சுரலாக இரு. முடியல, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்ல உங்களுக்கு. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று போட்டு அவங்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும். அந்த பொம்பளைங்க இருக்காளுங்களே இவளுங்க தான் பொம்பளைங்காடி. நீங்களா துக்கப்படணும், துயரப்படணும். ஃபர்ஸ்ட்லாம் பசங்க தான் பேட் கமெண்ட்ஸ் தெரியும். இப்போ வந்து பொண்ணுங்க சீ. இவளுங்களாம் வந்து நம்மளை சீச்சோங்கிறது. அடுத்தவங்க குடும்பத்தில் போய் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். உன்னை நீ காரி துப்பிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க உன்னை பார்த்து உதைக்கணும். அப்பதான் நீ அதை பார்த்துக்கணும். மற்றவங்களை பார்க்காது. அதுதான் உன் பொண்ணு உன்னோட புருஷன் உன் பிள்ளைங்களை பேய்ப்பாரு. அடுத்தவங்க வந்துட்டு எப்படி கூப்பிட்றாங்க, அம்மான்னு கூப்பிட்றாங்களா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. பொம்பளை பாரு. மைக்குலாம் மாட்டுங்க. வந்துட்டோம். நேரம் எதுவுமே சரியாம கேட்காம வந்துட்டாரு பாருங்க. வந்துட்டோம் வேடந்தாங்கல். இந்த பார்ப்பா என்னப்பா பறவைகள். வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி வெல்கம்ஸ் யூ. அதான் பறவைகள். ஆமா, நம்ம கையில இந்த இது மாதிரி வாங்கிக்கணும். பா மேல நான் முன்னாடி போறேன். நேராடு அது பாத்துக்கிறேன். நேரா எடுத்துக்க போ. வந்துட்டோம். ஆனா என்ன சொன்னாங்க, அலௌடு இல்லையா. சீசன் டைம் கிடையாதான். இதெல்லாம் பார்க்கவே என்னை கூட்டிட்டு வந்த நவம்பர் மாதம் சொன்னாங்களா. நவம்பர் மாசத்துல தான் அலௌடுங்களாமா. இப்படி போலாமா? எங்கிட்ட போனாலும் நம்ம சும்மா தான் போயிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இருக்காதா? பேர்ட்ஸே இல்லைங்களாமே. இங்க பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, மஞ்சள் மூக்கு நாரை. நீங்களும் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லையா. என்ன கொக்கு கிட்ட வந்துட்டு துணி துவைக்கிற சோப்பு துவைக்கிற இடமோ இது. எல்லாம் இது என்னது பொட்டல் காடா இருக்குது. எல்லாம் நிற்கும். அப்போ வந்ததுக்கு பாத்ரூம் வச்சு போயிட்டு வந்துடுறேன்டா. கேமரா மறைக்குதா? ஒன்றுமே இல்லை. வா உட்காரலாம். வந்தது எதுவுமே சொல்லாமல் இருக்கே. ஃபஸ்ட் டைம் போடுறேன். இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. மூஞ்சியே தெரியலடா. நல்லா இருக்கா? பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து அலோடே இல்லையா. என்ன சொன்னாங்க சொல்லு. அதான் அலோடு இல்லை. அது சீசன் டயத்தில் ஒன்றை சேர்த்து வச்சு பேசு. அது எவ்வளோ தூரத்துக்கு போய் பார்க்க வலிக்கல. சீசன் டயத்தில் தான் அலோடா. ஏன் இப்போல்லாம் வராதா பறவை எல்லாம்? அதான் வெளியில் காட்டினேன். நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாரு. 3ஆவது தடவை எனக்கு மிஸ்ஸிங் ஆகுது. என்ன இங்கே வரும்போதும் ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்குது உனக்கு. என் கூட தான் வரணும் இருக்கு அப்படின்னு நினச்சேன். நல்லா இருக்குல்ல பிளேஸு. இது நம்ம சாரி கூட எடுக்கலாம் நினைக்கிறேன். ஷூட்லாம் எடுக்கலாம். விடுவாங்களா தெரியல, அதை கேட்டுக்கணும். ஆனால் நல்லா இருக்குங்க, நைஸ் பிளேஸுங்க. ஆனால் இங்கே உள்ள ஒரு 3 வண்டி நிற்கிது. அலௌட் இருக்கா எல்லாத்துக்கும்? கொஞ்ச நேரம் அப்படி வா. ஏன் அப்படியே உட்காந்துக்க.
என்னை எவ்வளோ திட்டி என்னை வந்து சரியாகவே எனக்கு தலை கூட வார விடலைங்க. வா 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 டைம் ஆகி போச்சு, அதெல்லாம் பறவைலாம் போயிடுச்சு. வந்தோம், இன்னைக்கு எதுவுமே பார்க்க முடியல. ஏதோ சவுண்டு மட்டும் இருக்கு. காக்கா உட்காந்துருக்கு. நீ இருக்க பாரு, நீ சரியான ஆளாக்கும். யாருமே இல்லைங்க. பொட்டலுக்காடு தூக்குனாங்குருவி. பொட்டலுக்காடுங்க. இங்கே பாருங்க, பொட்டலுக்காட்டில் 2 பேரும் உட்காந்துருக்கோம். இப்படி எங்கள் தலைக்கு மேலே பாருங்க, ஏதோ ஒரு குருவியாக பறவையாக இருக்குது. ஆனால் அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், உட்காந்து சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு வந்ததுக்கு உட்காந்து சாப்பிட்டாச்சு, கிளம்போம். வேலூர் போயிட்டதில்ல அம்மா பள்ளிக்கொண்டா? எப்போ? இங்கே சிக்கன் குழம்பு கொண்டு வந்திருக்கோம். இங்கேருந்து எப்படி வேலூர் போவேன்? அதான் நான் போக முடியாது, விட்டு. நிறைய பேர் நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த போகிற வழியில் ஒரு சாமி பார்த்தோம்ல, முத்துமாரியம்மன் கோயில். நாங்கள் திருப்பத்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தோங்க. அப்போ வந்து எல்லோரும் எட்டிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டேன். எல்லோரும் என்ன பார்க்குறாங்க கீழே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ சாமி ஒன்று காட்டினாங்க. அதனால தான் நானும் போய் ஒரு வண்டி போயிடுச்சு. அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது ரிவர்ஸ். அது பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்தார். வந்துட்டு நின்று சாமியை பார்த்துட்டு வந்தோம். அது நாங்கள் வேலூருக்கு வரல, திருப்பத்தூர்லேருந்து வேலூர் வழி தானே போய் ஆகணும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம். கேமா? இல்லை நாளைக்கு எங்கே போகலான்னு பார்க்குறேன். என்னங்க இப்படி ஆயிடுச்சு, சொதப்பெல்லாம் ஆயிடுச்சுங்க. வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வாஜகா ப்ளாக் எடுக்கலாம், அவனை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் எப்பயுமே நாங்கள் வ்ளாகுக்கு நம்ம எங்கேயுமே கிளம்புனது இல்லைல்லம்மா. ஃபஸ்ட் டைம் வந்து கிளம்புனோம், அது இப்படி சொதப்பலாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஸோ ரவுண்ட் போயிட்டு வரலாமா அப்படியும்? இது என்ன 6 கிலோமீட்டர்? எதுலேருந்து? இதுலேருந்து ரவுண்ட். இதில் எங்கே நிற்கும் இந்த பறவைலாம்? இங்கே தான் நிற்கும். எங்கே நிற்கும்? இந்த மரத்தில் தான் நிற்கும். அப்படியா? அப்படிதான் பார்த்துக்கணுமா? ஆமாம். இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன்னா கூண்டு போட்டுலாம் அடைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியா? அப்போ இதோட தானே இது இங்கே இருக்குமா? ஆமாம். இந்த இப்போ போர்டுக்கு நேரம் உள்ளதெல்லாம் இங்கே தான் நிற்கும். ஏன்னா இது வந்து வாத்து, இதப்பறம் நிற்கும் இங்கே தண்ணிக்குள்ள. இங்கே தான் தண்ணி இருக்கும். எங்கே? இங்கே தான் தண்ணி இருக்கும். இப்போ வத்திருச்சு எல்லாம். என்ன சொல்ற? அப்போ இதோடதெல்லாம் அங்கங்கே நிற்குமா? அங்கங்கே நிற்கும். கரெக்டாக வந்துருமா? கரெக்டாக நிற்கும். ஓ, வா சும்மா போயிட்டு வரலாம். தண்ணி எடுத்துக்கோ. செம்மையாக இருக்குங்க பிளேஸ். ஆனால் ஏதோ ஒரு சத்தம். கொஞ்சம் லாங்காக போயிடுவோமா? லாங்லாம் போனால் வர முடியாது. இல்லைப்பா, மாங்குயில் இருக்கும், ஊசி வால் வாத்து, நீல கோயிலே பூ. போ ஆடு. டான்ஸ் பண்ணிட்டு வா. ஏப்பா கொடுக்கா புளியா? மரம் பேர் அது. மரம் பேர் தான் இருக்கான்னு பார்த்தேன். சீனி புளிங்க. கொடிக்கா. இந்த அருகுவர். பாம்புத்தாரா. அது இங்கே தான் நிற்கும் போல. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை போலங்க. சாம்பல் நாரை. சாம்பல் நாரை வாயில் இங்கே ஒரு குடிக்க போகிறோம். நல்ல தண்ணியா? ஆனால் பொட்டலுக்காடுங்க, இது ஃபுல்லாக பொட்டலுக்காடுங்க. செம்மையாக இருக்குது ப்ளேஸ். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நிறையா இருக்க மாட்டிருக்குதுங்க. ஆனால் வந்தது வேஸ்ட்டு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா நவம்பர் மாதம் கிட்ட வாங்க. இந்த டைம் வந்தோம்னா சைக்கிள் ஃபிட் பண்ணி வந்து ஏதாவது வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தோம்னா இப்போ இந்த மாதிரி நடக்காமல் அதில் ஓட்டிக்கிட்டே போயிடலாம். நடந்து போய் பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அருகில் உள்ள எங்களது சீருடை பணியாளர்களை அணுகவும். ஏன்? எதுக்கு? என்ன இல்லை, சீருடை பணியாளர் எங்கே இருக்கான்னு பார்த்து. அவங்க இங்கே இருப்பாங்க லூஸு. அப்புறம் இல்லாமல் ஏன் போர்டு வச்சுருக்கோம்? ஓ, சீசன் நேரத்தில் இங்கே நிற்பாங்களோ? நீலமுகம் மாங்கோயில். இப்போ பாட்டு பண்ண மாதிரி இருக்குது. இந்த பிளேஸ் பாருங்களேன், அங்கே பாருங்களேன். வாவ், ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. அங்கங்கே வந்து நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டைமில் கூட்டிகிட்டு வாங்க. தண்ணி இருக்குது. அப்போ பசங்களை நம்ம வந்து நவம்பர் மாதம் கூப்பிட்டு வரலாம். அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே தெரியுதா?
இங்க இருக்கு வெண்மார்பு காணாங்கோழி. கண்டிப்பா நீங்க யாராவது கமெண்ட்ல போடுவாங்க பாரு, ஏங்க இது சீசனே இல்லாம எப்படிங்க போனீங்கன்னு சொல்லி சில பேர் போனவங்க சொல்லுவாங்க. உங்களுக்குமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். தெரியலைங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், தெரியல. ஓகே, எல்லாமே ஒரு அனுபவம் தானே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதலிக்கு முக்கிய அறிவிப்பு. ம். போண்டா வடை சங்கர் இன்று உயிருடன் இல்லை. பார்ப்பவர்கள் எல்லாம் வியர்ச்சியில் அயர்ந்து போனார்கள். யாரு? முக்கிய அறிவிப்பு. பறவைகள் இனமான எங்களுக்கு எல்லைகள் என்றும் தடையில்லை. பறந்து இங்கு வந்துவிட்டால் தொல்லைகள் என்றும் இங்கில்லை. நிறையா வாசகம்லாம் எழுதி போட்டிருக்காங்க. தண்ணி இருக்காது சொல்லிட்டு இருந்தேங்க, தண்ணி இருக்கு பாருங்க அங்க. இது புளிய மரம்னு எனக்கு தெரியாதா? நீ புளிய மரம்னு எழுதி வச்சிருக்க. இது புளிய மரம். இந்த முக்கிய அறிவிப்பு. பொது இடங்களை பாதுகாப்பது நமது கடமை. சுவர்களில் எழுதுவது, வரைந்தது படங்கள் மீது சேதப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். மீறினால் அபராதம் 500 ரூபாய் 5000 உடனே வசூலிக்கப்படும். கட்டணம். பெரியவளுக்கு 20 ரூபா, சிறியவளுக்கு 10 ரூபா. புலி பயந்துட்டியா? புலி வாயில தண்ணி. எங்க போறோம்? மேல மேல போலாமா? வா போவோம். நான் இருக்கேன் பட்டதா. வேணாம் போ. வாடி. உன்னை கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்ல நீ இல்லாமல் நான் நாதன். தேடி கொத்திரு. வா மேல வரவா? வா. இங்க வந்துதான் பறவைகளை பார்த்தேன்னு. இருக்காங்களா? இங்க ஒண்ணுமே தெரியல. உன்னை கூட்டு வந்தேன்ல. ஆமா. இந்த பார், காக்கா இருக்கா? காக்கா மட்டும் தான் இருக்கு. இங்க பார், குருவி இருக்கா? இதுக்கு பேர் தான் பறவைகள் சரணாலயம். போமா? பார்த்தாச்சா? இந்தா போய் பார். பூரா தார் இருந்துச்சுன்னா இதுல இறக்கி. அந்த பார் ஒரு இது இருக்கு வாத்து. ஆமா, இதுல சாய கூட சொல்லியிருக்காங்க, தெரியும் தானே? ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும். கீழே தான் இறங்கி நிற்கணுப்ப. இது வந்து ஒரு மேலே நின்று எல்லா பறவைகளையும் பார்க்குற மாதிரி. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த டைமில். ஒரு வாத்து மட்டும் தெரியுது வெயில்ல. அது நீச்சல் ஆடிட்டு இருக்கு. வந்ததுக்கு ஒன்றும் இல்லைங்க, போகலாம். இறங்கு போ. பார்த்து பையன் கூட்டிட்டு போ. கோட்டை எடுத்ததுக்கு இப்படி தள்ளாட வேண்டியதா இருக்கு. பைய பொறுமை. ஓ, படிக்கட்டில் போய் என்ன உனக்கு இந்த விளையாட்டு? படிக்கட்டில் தான் இந்த டான்ஸ் ஆட முடியும். ஐயோ படி, இறங்கிட்டோங்க. விழுந்துரு போண்டா. வேறு மாதிரி விளையாட. வயசான காலத்துல அப்படி சொல்லுவாங்க நம்மள. உங்க வயசான காலத்துல தேவையான்னு சொல்லிட்டு. வயசுனா எத்தனை வயசா இருந்தா என்னங்க? எவ்வளவு வயசா இருந்தா என்னங்க? இது என்னது? ஸ்கேன் கேர். எதுக்கு? வா போ. ஓ, அப்போ இது ஏதோ ப்ராப்ளம்னா நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் பண்ணா நம்மள உடனே அழைப்பாங்க போலப்பா. வந்து கொத்திச்சுனாவா? நமக்கு எதுவும் ப்ராப்ளம்னா மஞ்சள் மூக்கு நாரைகள் தங்கள் அலகுகளை பகுதி அளவு அது கிடையாது. எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து தொடு உணர்வின் மூலம் மீன்களை பிடிக்கும். அதை பத்தின இதுதான் போட்டிருக்காங்க. சரி வா, இந்த அக்காட்ட கேளுப்போம். என்னது? அந்த எப்பக்கா வரும் என்ன கேளு. அக்கா, இங்கேயே வேலை பார்க்குறீங்களா?
என்னக்கா? ஆ ஓ எப்போ வரணும்க்கா இங்கே? இது நவம்பர் மாதம் கரெக்டாக இருக்கும். நவம்பர் மாதம் வந்தால் எல்லா பறவைகளும் வருமா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன பேச முடியாதா? அப்படியா? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இல்லையா? தனியாக இருக்கீங்களா? ம் சரி சரிக்கா. சின்னதா வாத்து என்னமோ சொல்கிறாங்க. வாத்து நான் உட்காந்துருக்குல்லப்பா அதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த உட்காந்துருக்கு பார்த்தியா? ஆ சரி சரி. இப்போ இங்கே பாருடா இங்கே உட்காந்துருக்கு பாரு. எப்பயாவது வரும்போது இருக்கு. சரிக்கா. இங்கே வந்துச்சுன்னா அவங்க பலமாக கவனிப்பாங்க போல. சாப்பாடு பாடுமா? அதான் பாவம் அந்த அக்கா. தெரியல எங்களுக்கு அவங்க டக்குன்னு அவங்க பேசலங்கிறேன். அவங்க முடியலையா? பேச முடியல. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லை லைஃப்பில். எனக்கு ஒரு பிரச்சனை. யாரு? தூக்குனாங்குருவி கொடு. இதுக்கு பேர் ஏன் தூக்குனாங்குருவி கொடுன்னு பாருங்க. பாம்பு இருக்குதுங்க. பாம்பு இருக்கு மரத்தில். வா. ஒத்தி அதே கலர்ல இருக்கு. ஆமா. கீழே வேணா மேலே விழுந்துச்சுன்னா? மேலே வந்தால் தட்டி உதறி விட்டு போக வேண்டியதா? உதறி விட்டு போகிறதா? இந்த பாரு நீர் கடம்பை. கொஞ்சம் வரியா நீ? வா போவோம். அங்கே நான் வரல. போதும் வா, டைம் ஆகுதா போகலாம். எதுவுமே இல்லாமல் சும்மா போய் என்ன பண்ணுறது? சும்மா போக முடியும். பாம்பு இருக்குதுங்க. வந்ததுக்கு இந்த பாம்பு ஒன்று பார்த்தோன்னே பயந்து ஏன் இப்படி வர்ற? மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மேலே விழுந்துச்சா தூக்கி போட்டு வந்தா பாம்பு இது இருக்குல்ல, பொத்து. பாம்பு பொத்து இருக்கு. வெளுத்து போடுவேன். வந்துட்டேன். பார்க்காது அது தண்ணி வருமாம்மா? இது என்ன வீடாம்மா கட்டிச்சிருக்காங்க? வீடா பம்பு செட்டான்னு தெரியலையே. பம்பு செட் எதுக்கடா இவ்வளோ பெருசாக கட்டி வைக்கிறாங்க? வந்ததுக்கு இந்த காக்கா தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கேன். குரங்கு ஆத்தோடி குரங்குடோய். ஜகா இங்கே உட்காந்தோம்னா அவ்வளோதான், சேஃப்டி கிடையாது. சேஃப்டி கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்புறம் பேக்கோட வர போகிறோமே. வா பார்த்துக்கலாம். வா, நம்ம கார்கிட்ட தான் நிற்குது. வா. வராதுல்ல? நம்ம அங்கே உட்கார போகிறோம். அவங்க உள்ளே விட மாட்டாங்கல்ல? அந்த சைடு உட்காந்துக்கலாம். அவங்க விட மாட்டாங்க. மரம் தாவி வந்துச்சுன்னா. மரத்தில் தாவி வந்துச்சுன்னா வராது. இந்த சாப்பிட விட ஒன்றும் இல்லை. இப்போ போ, நான் எடுக்கிறேன் பொண்ணு வீடியோ. வேணாம் போ வேணாம் தூக்கு. ஒரு குரங்கு இருக்குங்க. எங்கே வாசத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அது வந்துட போகுது. இங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கிட்ட பையன் தூக்கிட்டு போயிடணுமா? அப்போ ஏதோ பறவைலாம் வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கார் கிட்ட தான் இருக்குது. காருக்கிட்ட அங்கே தான் இருக்குங்கிற. எடுத்து சாத்துக்கலாம். இடம் வந்ததுக்கு சாப்பாடை வீட்டில் இருந்தே சாப்பிட்டுருக்கலாம். படி ஆமாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். இது தட்டு சவுண்டு கேட்டு வருதுடா. எடுத்து உள்ள வச்சு வருது பாருங்களேன். இங்கே வந்துருச்சுடா. தட்டு சவுண்டு கேட்டு தான் வருது. காருக்கு போயிடலாமே. ஏசியை போட்டு கூட உட்காந்துக்கலாம். எதுக்கு இப்போ அந்த கம்பு? குரங்கு வந்து அடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துச்சுடா. அண்ணா உங்கள் மண்டைக்கு பின்னாடி தான். இந்த பின்னாடி இருக்கு பாருங்க. பயப்படுறீங்க?
பாருங்க ஒரு பண்ற அலும்பு இந்த குரங்குக்கு குரங்கு படுத்துறத விட நீ இங்க படுத்துற பாடுதான் பெருசா இருக்கு. அதுல தான் நம்மளாம் வந்திருக்கோம். அதுதான் உண்மைவா உட்காந்துலாம். வா. உட்காந்து சாப்பிட. நீங்களும் இதே ஊரானா? என்ன உங்க எங்க இந்த மண்டைக்கு மேல எடுத்து வைடா. எடுத்து போய் பார்த்துக்கலாம். எடு எடு எடுத்து 1972ல இந்த வனம் ஓகே. ஓகே. எந்த மரத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோமா? என்னவா இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் பார்ப்போம். அதுதான் 100 டைம் சொல்லிட்டு இருக்கேன், சிக்கன் குழம்பு. இல்லை சோறு தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்ணுங்க. ஆனால் வெளியில் போகும்போது வீட்டில் செஞ்சு கொண்டு போய் காரில் வச்சு பார்க்கில் சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஃபேமிலி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு. எங்கள் பக்கி இன்னைக்கு வரேன்னு சொல்லிச்சு, அது வரல. ஏமா இல்லைன்னா குரங்க விரட்ட விட்டுருப்பேன் என் தங்கச்சி விட்டு. அந்த மாங்காய் எடுத்து இந்த பக்கம் நான் எடுத்துட்டு போதும். என்ன சாப்பிடு இவ்வளோ வைக்கிற? இவ்வளோதான். இவ்வளோதான் எனக்கு வேணும். அவ்வளோதான் லிமிட்டு. ரொம்ப சாப்பிட வைக்காத. ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துப்பேன். வாங்க சார். மாங்காய் கொடுத்துறியா? அண்ணா இன்னொரு பீஸ் எடுத்துக்கண்ணா. இந்த வாண்ணா சிக்கனை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருண்ணா. வாங்க வீட்டு சாப்பா. திறந்துடு சீசே. தர எங்க குழம்பு காணா? குழம்புல அடியில் இருக்குடா. மீன் குழம்பு மட்டும் தாங்க செய்யாது. மற்றபடி இந்த குழம்புலாம் வச்சுச்சுன்னா அப்படியே மீன் குழம்புக்கு இவருக்கும் இதே இல்லைங்க. நான் எப்ப செஞ்சாலும் கீழே இருந்து அப்படியே மேலே தூக்கி நம்மளை கொண்டாந்து வைக்கும் பாருங்க. அங்கே இருக்கு. யாராவது கோழி முட்டை, அது என்னது கறி, நாங்கள் முட்டையோட வாங்கினோம். ரொம்ப மாட்டாங்க. இன்னொன்று இருக்குமே அதில் இருக்கு. சாப்பிடு. உனக்கு நல்லா சாப்பாடு போட்டு கொடுத்துறேன். அண்ணா வாணா சாப்பிடலாம். வாணா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாம்ல. எல்லாரும் தட்டு கொண்டு இல்லையே. கொண்டாங்க. ரைஸ் போதுமா? கொஞ்சமாக தான் இருக்கு. போதும். அப்பு போதும், அப்படியே இருக்கிறத கொடுத்துருவோம். சாப்பிடும்போது அதை கொடுக்கணும். இல்லை கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பே கொடுக்காம போயிட்டு எடுத்துக்கிறியா? என்னது கறி வேணும்? குழம்பு பைத்தியம். இங்கே தங்கிப்பாங்களா? இங்கே தங்கிடுவீங்களாண்ணா? உங்களுக்குலாம் ஊர் இதான். இப்போ வீட்டுக்கு போயிடுவீங்க. இந்தாங்க இந்தாங்க நீங்கள் போடுங்க. நான் கை வச்சுட்டு பாருங்க சாப்பாடு. இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க. எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் எங்களுக்கு லிமிட்டு. இது எப்போ இங்கே சீசன் இருக்கும்? நவம்பர்லேருந்து ஸ்டார்டிங் சார். நவம்பர். அப்போ இப்போ பறவை எல்லாம் ஒரு கூண்டில் போட்டுலாம் அடைக்க மாட்டீங்க, சும்மா ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி அந்த பறவைன்னு பார்க்குறது? ஒன்றும் தனித்தனியாக உட்காரும். அது அந்தந்த ஃபோட்டோக்கு நேரம் உட்காந்துருமா? ஓ இந்தாங்கண்ணா. நீங்கள் ஊற்றிங்க. அது வைக்கிறேன்னு எப்படி எடுத்து ஊற்றிக்கோங்க. ரெண்டு தடவை வந்திருக்கோம்ண்ணே. 2 தடவை உள்ளே வந்ததில்லை. பாதியோட போயிட்டேன். இன்னைக்கு தான் உள்ளே வந்திருக்கேன். அதுவும் பேட்டி. பரவாயில்லையே. இந்த பறவை தான் வீட்டு வாசல்ல இருக்கே. காக்கா. உப்பு கம்மியாக இருக்குடா.
சாப்பாட்டில் லாஸ்ட்டாக உப்பு போடல நீ. நான் ஏன் போட்டேன்? சாரிங்க, பார்த்துட்டு நீங்கள் நான் நெய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னது பாருங்க, கொடுத்தாச்சு, பார்த்துட்டு இருக்கோம். எப்போ கொடுத்தாச்சு? இங்கே அங்கே நீ இருக்க, நான் இருக்கேன், 2 பேரும் கொடுத்தாச்சு. ஆடியன்ஸ் அவங்க பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்டுட்டே பாருங்க. ஓகேங்க, பாய். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். நவம்பர் மாதம் வந்தீங்கன்னா நம்மளுமே வருவோம், நிறைய பறவைகள் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வாங்க, குழந்தைங்களோட வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்குது. ஒரு ரவுண்டு வர மாட்டேங்குது. நாங்கள் பாதி வரம் தான் போனோம், அதுக்கப்புறம் போகலை. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா போய் பார்த்தோன்னு திரும்பிட்டேன். பாம்பு ஒன்று பார்த்தோம் பாருங்க, அதில் பயந்துட்டேன், திரும்பிட்டேன். நிறைய இருக்குது என்னமோ. ஓகே, எனிவே வந்ததுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. ஏமா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு இன்றைக்கி வெளியே உட்காந்து சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஜெகா வைசு சேனல். தொடர்ந்து எல்லோரும் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து vlog நல்லா பக்கத்தில் இப்படி வாடி இணைந்திருங்கள். எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை எல்லாம் கழுவியாச்சு. தேங்க்யூ. பார்த்து வாத்தா கொக்கா? அது கொக்குடா. நீ கொக்கு சொல்லு. கொக்கு. தேங்க்யூ கொக்குன்னு சொல்லு. தேங்க்யூ கொக்கு. தேங்க்யூ வாத்து. நீங்க சொல்லி பாருங்க, தேங்க்யூ கொக்குன்னு சொல்லி பாருங்க. தேங்க்யூ கொக்கு. தேங்க்யூ கொக்கு. அது உனக்கு அப்படி வந்திருக்குடி கொக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க, அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் என்னென்னமோ நினச்சி வந்து எங்கடா இவ்வளோ எடுக்க முடியாதுட்டுருக்குன்னு நினச்சிட்டு இவர் காலையில் படாத பாடுபடுத்தி கூட்டிகிட்டு வந்தார். எல்லாம் மைக் எடுக்குதா ஆனதாக்கா? எனிவே தேங்க்ஸ். சாரிங்க, தெரியாது, இதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நவம்பர் மாதத்துக்கு மேலே வந்தால் நான் ரொம்ப அதிகமான பறவைகளாக வருமா. எங்கே போகலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எங்கே போகலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி மாதம்லாம் இன்னும் நிறையா வருமா. அது எப்படி எல்லா பறவையும் ஒரே மாதிரி எப்படி ஒரு அதே இடத்துல வந்து நிற்கும்னு சொல்கிறாங்களா? அது எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த இது இருக்குன்னா, இந்த டக்குன்னா இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு 2 வீடு ஒரே மாதிரி பெயிண்ட் அடித்தா இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறது இல்லையா? ஆனால் அந்த வாத்து பறவை எல்லாம் எப்படி கரெக்டாக வருதுங்கிறது தெரியல. தூக்கி விடுறா, தூக்கி பிடிச்சா கையை வலிக்குது. நீ இந்த ஸ்டாண்டு வாங்கண்டி. ஆமாம், நமக்கு முன்னாடி நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்க. நமக்கு முன்னாடி ஆமாம், எல்லாம் பின்னாடி நடந்து போகிற மாதிரி வாங்கணும். இருந்தாலும் ஷேக் பண்ணாமல் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு.